Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏகே அவர்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் வாக்கு 2026 அஜித் சார் தான் போடுவாங்க. கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. அப்ப பயம், கட்டுக்கடங்காத கூட்டம் இவர்களுக்கு வரவில்லை, விஜயநாக்கு வருது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு பயம். ஏத்துக்குங்க. ஜெயலலிதாமாக்கு அப்புறம் மிகப்பெரிய பெண்கள் ஓட்டு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா விஜயநாட்டை தான் இருக்கு. ஒரு தலைவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவன் பேசுறத கேட்கறானோ அவன் புத்திசாலி, எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை பத்தி அடுத்தவனை பேச வைக்கிறானோ அவன் புத்திசாலி. ரெண்டுமே அவர் பண்றாரு. சினிமா அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இவரை நம்ம வரவேற்கிறதா, தமிழ்நாடு இளைஞர கட்சி காமேஷ் அப்படின்னு இவரை வெல்கம் பண்றதா அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். பிரதர் வணக்கம். முதல் தடவையாக ஒண்ணு தாவே ஆதரவாளர் சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு புரட்சி உதவியான தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லுவாங்க. இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ரெண்டுமே அப்படின்னு கலந்து கொடுத்த ஆள் நீங்க. டபுள் ஆக்டிங் மாதிரி டபுள் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. ரெண்டு பக்கமும் வரவேற்பு தான். காமேஷ் எதை நோக்கி உள்ள பயணிக்கிறார்? ப்ரோ, தமிழ்நாடு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேர். ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா அடி வேர் நல்லா இருக்கணும். ஓகே, நீங்க மேப் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்தியா நல்லா இருக்கும். இது ஜாகிரபிக்கலாவே ப்ரூவன். ஓகே, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க நல்லா பாருங்க, ஒரு இந்தியா என்ன சொல்லுவாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை பலமுகம் கொண்ட ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. அனைத்து ஒன்றியத்திலையும் சின்ன சின்னதா ஒன்று சேர்த்த ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரு. அது அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கும். ஒரு ரோடுக்கு போங்களேன், நம்ம ரோடு எடுத்துக்கங்க. போனீங்கன்னா ரோடு முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயர் டீ கடை வச்சிருப்பாரு. ஒரு 10 அடி தள்ளி வந்தீங்கன்னா ஒரு சேட்டு இந்த கடை வச்சிருப்பாரு, வட்டி கடை அது ஒன்று வச்சிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்க வச்சிங்க, அந்த இடத்துல ஒரு ஐயங்கார் பேக்கரி ஒன்று இருக்கும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னடக்காரனாக இருப்பான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்க வச்சிங்களேன், ஒரு தெலுங்கர், ஒரு நாயுடுவோ ஒரு இவரோ நான் இருக்காங்க நம்ம சொல்ல வரல. இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க வச்சிங்களேன், அனைவரும் வாழும் அனைத்து மக்களும், அனைத்து மொழியும், அனைத்து ஜாதியும், அனைத்து மதமும் கொண்ட அதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும், ஒரு மசூதியும் இருக்கும். அப்போது இதுதான் அந்த பன்முகை தன்மை கொண்ட ஒரு நாடு. அதில் பேஸாக இருக்கிறது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தான் மொத்த இந்தியாவை உணர்த்தி கொண்டு இருக்குது. தட் இஸ் த ரூட். ஓகே, தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த நாடை எந்த அளவுக்கு, முக்கியமாக தமிழ்நாடு, அதுக்கு தமிழ் தேசியம்ன்ற அர்த்தம் இல்லை, தமிழ்நாடை எந்த அளவுக்கு நாம் பாதுகாத்து எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்தியா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு இது. இல்லை, அப்படி தொடங்கப்பட்ட உங்களோட பயணம் டிவிக்கே சார்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன ஒரு நம்பிக்கை? விஜய் அவர்கள்ட்டையும் சரி, அந்த கட்சி சார்பாகவும் சரி, நிறைய டிபேட்லையும் இருக்கட்டும், நிறைய நிகழ்ச்சிகளில் இருக்கட்டும் உங்களோட பேச்சுக்களை கேட்க முடியுது. என்ன காரணம் அவர் மேல இவ்வளோ எப்படி சொல்லி கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை? இல்லை, அது கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது அவர் மேல இருக்கிற ஒரு என்ன சொல்லனா ஒரு உண்மையான நம்பிக்கை, உண்மைன்றதை நான் கொண்டு வரேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்தேன் ப்ரோ. நான் 2 பேரோட ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோனா போர்டு பார்த்துருக்கேன். ஓகே, ஒன்று நம்மளோட திருமாண்ணன் ஃபோட்டோ போர்டு. ஸோ அப்போ அந்த பார்க்கும்போது திருமாண்ணனோட ஒரு போடியும் விஜயண்ணா போடியும் தான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, 2 பேர் போர்டு. ஸோ இந்த 2 திராவிட அரசியல், மறுபடியும் சொல்கிறேன், திராவிடம் இல்லை, திராவிட அரசியல் இல்லாத ஒரு நேர்மை வேணும். இங்கே முதல்ல நேர்மை வேணும். ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் ஹானஸ்டி அண்ட் ட்ரஸ்ட். அது இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பணம் இன்னைக்கு சம்பாதிக்க போய் பேராசையாக மாறிடுச்சு. இவங்க இப்போது ஒருத்தர் வருவார், கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். அவன் ஒரு சார் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு, சார் உங்களால் எனக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிது, பெரிய ஆர்டர், பிரிட்ஜு கட்டுற ஆர்டர், தேங்க்ஸ் சார், இந்தாங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கல்ல. அந்த ஸ்வீட் பாக்ஸ் இன்னைக்கு எங்கே போயிடுச்சுன்னா, அந்த கான்ட்ராக்டை பினாமியில் போட்டு எடுத்து அதையும் ஒழுங்கா செய்யாத அளவுக்கு மோசம், ஆசை, பேராசை போய் அதுக்கு மேலே ஏதாவது வேர்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, பேராசையோட பேராசைக்கு போயிடுச்சு. அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது தொடர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது எல்லாத்தையும் தீர்வு பண்ணணும்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தேவை. மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ். இன்னைக்கு காமேஷ் சொல்கிறான்னா 100 பேர் பார்ப்பான். விஜய் நான் சொன்னார் அப்படின்னா 1 கோடி பேர் பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மெசஞ்சர் தேவை கண்டிப்பாக தேவைப்படுது. யாரு எங்க சொல்றாங்கன்றது ஒன்று இருக்கு. மக்கள் அதை தான் ஏற்றுப்பாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க 2 பேரை பார்த்தேன், திருமாவளவன்கிட்ட போய் பேசி பார்த்தேன்,
அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அப்போ விஜய் நான் பார்க்கும்போது பொதுச் செயலாளர் ஆனந்தனை போய் பார்த்தேன், பேசினேன். அவர்கள் முதல்ல அதுல மாதிரி பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அவர்களோட கட்சி தொடங்குறதுக்கு முன் அவங்க இயக்கமா இருக்கும்போதே நான் போய் இயக்கமா இருக்கும்பொழுது 2021 எலெக்ஷன் முடிஞ்சு மேல முடிஞ்சது. செப்டம்பரே போய் பார்த்துட்டேன். செப்டம்பர் அக்டோபர்லேயே பார்த்துட்டேன். அதுலேருந்து பயணம். அப்ப உங்களுக்கு அந்த அரசியல் புரிதல்ன்றது எந்த நிலையில இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அது வந்து நம்ம இன்டெப்தா நம்ம போய் பேசல. ஓகே, மேலோட்டமா நீங்க பார்த்த வரைக்கும் அந்த புரிதல் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் 2 பேர்கிட்டையும் பேசினதுல ஆனந்தன்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சார், இருக்கு தம்பி. ஆனா முதல்ல இல்லைன்னு தான் சொன்னார். அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி, அவர் நடிச்சிட்டு இருக்காரு, யாரும் உங்களுக்கு பொய்யான இன்ஃபர்மேஷன் கிளம்புங்க நீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை போய் பார்த்து பேசி இல்லைண்ணே அப்படின்னோடனே அவங்க நீங்க இருக்கிறதா நான் நம்புறேன், எனக்கு ஏதோ தோணுது, வருவீங்கன்னு தோணுது. அப்படியே பேசும்போது அது அப்படியே ஒரு அந்த பரிமாணத்தில் அப்படியே பேச பரிமாண வளர்ச்சி மாதிரி இது ஒரு புரிதல் வளர்ச்சி அவரோட வரும்போது அந்த பயணம் வந்துச்சு. அப்புறம் அண்ணனையும் பார்த்து பேச முடிஞ்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஏதோ மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, நீங்க அவருக்கு அரசியல் தெரியுமா இதெல்லாம் அடுத்த செகண்டரி. முதல்ல அந்த எண்ணம் தான் இங்க தேவை. இன்ன வரைக்கும் இருக்கு. அவர் வந்து ஒரு மேடை அரசியல், அறிக்கை அரசியல் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு ஒரு தெளிவு வேணும்ல, அதுக்காக அதான் சொல்ல வரேன். அவருக்கு புரிதல் நிறைய இருக்கு. இஸ் a brilliant learner. நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க சார், ஒரு தலைவன் எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவன் பேசுறதை கேட்கறானோ அவன் புத்திசாலி. எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை பத்தி அடுத்தவனை பேச வைக்கிறானோ அவன் புத்திசாலி. ரெண்டுமே அவர் பண்றாரு. இப்ப நீங்க இருக்கீங்க வச்சுங்களேன், போய் அவர்கிட்ட உட்காந்தீங்கன்னா நீங்க 3 மணி நேரம் பேசினாலும் அந்த போனை கூட எடுக்க மாட்டாரு. ஓகே, உட்காந்து கேட்டு நிற்பாரு, அப்படியே கேட்பாரு, இப்படி கை வச்சுட்டு இப்படி பார்ப்பாரு. அது அந்த வாலி மாதிரி போல அவரு உங்க கண்ணை பார்ப்பாரு, அப்படியே இழுத்துருவாரு மொத்தத்தையும். ஒரு சின்னுங்க கூட மாட்டாரு. அப்படியே மேபி கதைகள் கேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே கேட்பாரு. சார், ஒரு தலைவன்றவன் யார் தெரியுமா சார்? நான் தான் தலைவன் சொல்லிக்கிறவன் தலைவன் இல்லை. மேடை ஃபுல்லா நான் பேசுறவன் தலைவன் இல்லை. அனைவரையும் பேச வைக்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். தலைவர்களை உருவாக்குறான் பாருங்க, அவன் தான் பெருந்தலைவன். சில தலைவர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, நான் என் பின்னாடி 100 பேர் இருக்கான்றதை நான் காட்ட மாட்டேன், அவன் முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன் பாரு 100 பேருக்கு முன்னாடி, அதுதான் என்னோட வெற்றி, அதுதான் என்னோட இதுமா. அது கிடையாது. நீ முன்னாடி நிற்கிறியா பின்னாடி நிற்கிறியான்னு தேவையில்லை. நாங்கள் எப்படி தெரியுமா எதிர்பார்க்குறோம், ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னா, சேர்ந்து போலாம் வா, நானும் அவனும் ஒரு சேர நின்று போய் கொண்டிருக்கிறோம் பார் அப்படின்றான் பார். அதுதான் திப்பு சுல்தானோட மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டை பொறுத்த, இந்தியாவை பொறுத்த மட்டும், பட் மக்களை பொறுத்த மட்டும் விஜய் இஸ் நாட் அ பிராண்ட். ஓகே, இஸ் அன் எமோஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஒரு நம்பகத்தன்மை. நான் நம்பினேன், போனேன், பேசினேன், நடக்குது, வந்தா நிச்சயம் நல்லது செய்வார் நான் நம்புறேன். சார், அவருக்கு பணம் தேவையில்லை சார். எனக்கு தெரிஞ்சு அது பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உதாரணத்துக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, நடிகராக இருந்தா அவர் மோடி வரைக்கும் பேச முடியும், ஸ்டாலின் உதவி வரைக்கும் அடிச்சாருன்னா அடுத்த நிமிஷம் நடக்கும். ஆனா இன்னைக்கு அது நடக்காது. ஏன்னா அவர் ஒரு பாயிண்ட் கீழே தான் நிற்கிறாரு. இந்த மக்கள் வாக்களிப்பாருங்களா வாக்களிக்க மாட்டேலாம் தெரியாது. அல்லு சில்லு 200 ரூபா வாங்கினவங்களாம் 200 கோடி ரூபா வாங்கின பத்தி கமெண்ட் வச்சுருக்காரு. நீங்க சொல்றது புரியுதா? இவ்வளவு நாள் 200 கோடி ரூபாய், அப்ப அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? சும்மா எவனும் தூக்கி 200 கோடி கொடுக்க மாட்டான்ல. இன்னைக்கு முரளிக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஆதான்ல உட்காந்து வச்சுன்னா அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கு. நீ காமேஷை கூப்பிட்டு முரளி ஒரு பேட்டி எடுத்தா அது ஒரு சின்ன உழைப்பு இருக்கு. கரெக்டா? ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப அவர் 200 கோடி வாங்கியிருக்காரு, 33 வருஷம் உழைப்பு அவரோடது இருக்கு. அதனால தான் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு 200 ரூபா வாங்கின அல்லு சில்லாம் அவரை கமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. எதுக்கு வாங்கணும்? ஹி வாஸ் born with silver spoon. இருந்தாலும் அப்போ அவரோட எண்ணம் இல்லை, முதல் மேடையில இருந்து, அரசியல் மேடையில இருந்து இப்ப சேலத்துல பேசின வரைக்கும் அந்த ஸ்பீச் அப்படின்றதும் அவரோட நாளுக்கு நாள் அவருடைய அந்த கத்துக்கிற விதமா இருக்கட்டும், அரசியல் புரிதலா இருக்கட்டும், எவ்வளவு மேம்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட அந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் டைரக்டா என்ன விஷயங்கள் சொல்ல வந்தாரோ, டே பை டே அதை சொல்லக்கூடிய விதம் அப்படின்றதும் எப்படி பாக்குறீங்க விஜய் ஒரு தலைவனா? சார், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்பாங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ் பர்ஃபெக்ட். அவர் ஒரு மணி நேரம் பேசுறாரு வச்சுக்கோங்களேன், மக்கள் கவனிக்க மாட்டான். ஓகே, தேவையும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே எஸ்எம்எஸ், சும்மா ஜஸ்ட் ஹாய். இன்னைக்கு ஒரு ஹாய் கூட என்ன பண்றாங்க, ஒரு இது போறாங்க, எமோஜிஸ்க்கு மாறிட்டு இருக்கு. முதல்ல பக்கமா எழுதுனாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் மெசேஜஸ் ஆச்சு, இன்னைக்கு எமோஜிக்கு மாறிட்டு இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் ஹி இஸ் வெரி கிளீன் அண்ட் கிளியர். நான் என்ன சொல்ல வந்தேன்னு அது சொல்றாரு. எந்த இடத்துலையுமே தடம் மாத்தி பேசல, தவறாக தரவு கொடுக்கல, மன்னிப்பு கேட்கல. இது வரைக்கும் ஒரு 10 வாட்டி பேசியிருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த 10 முறையும் அவர் பேசினது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10 முறையும் அவர் சொன்னதுல மாற்றி சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள், இதை நான் தெரியாமல் பேசிவிட்டேன், இது என் தவறு தான் அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கேட்கல.
அப்போ he is very clear from right day one what he is delivering. நான் கோடான கோடி மக்கள்கிட்ட போய் சேருது நான் பேசுறது, எது பேசினா கரெக்டாக இருக்கும், எது பேசக்கூடாது, எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது. இந்த டாபிக் நான் பேசினா திருச்சி பேசப்படும், தேவையில்லாத கன்ஃபியூஷன். இது பேசினா மக்கள்கிட்ட போகும். அப்போ நான் ஒன்று எடுத்து பேசி அது திருச்சி மக்களுக்கு குழப்பறதை விட அதை ஒதுக்கிட்டு எது சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் சொல்வோன்ட்டுன்னு ஸ்லோவாக இன்டியூஸ் ஆகிட்டே வராது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு தெளிவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கா இருக்கட்டும், இவருக்கு எதுவுமே தெரியல, கொள்கை கோட்பாடு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் மேடைக்கு மேடை பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி, சமீபத்தில் இல்லை தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் நடிகராக இருக்கும் பொழுது, இப்பயும் நடிகர் தான், அரசியல் தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா? எந்த மாதிரி? அது வந்து வெறும் நரேட்டிவ் செட்டிங் பிரதர். இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிள், இப்போ சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ நானும் நிறையா எடுத்து வைக்கலாம், ஒரு தலைவரை பற்றியும் எவ்வளவோ எடுத்து வைக்கலாம். ஆட்டில் இருக்கிற வந்து சாதாரண மனிதன்லேயே ஆரம்பித்து ஒரு முதலமைச்சர் வரைக்கும் எல்லார்கிட்டையுமே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. கண்டிப்பாக அதை எடுத்து பேசலாம். என்ன, இதே நாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு மனைவியார் ஒரு துணைவியார் சொன்ன காலம்லாம் இருக்குது, அதையே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதே இன்னொருத்தரை வேற ஒரு முதலமைச்சரோட அவர் அந்த அம்மாவை பேசி அவங்களே முதலமைச்சராகி மக்கள் ஏற்றுக்கிட்டது இருக்குது. ஸோ அதனால் இது எதுவுமே நிற்காது மக்கள்கிட்ட. மக்கள் தெளிவாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியும்ல, இல்லை பெண்களோட ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இப்படி திரிச்சா அதை உடையும் தடுக்கலாம் அப்படின்ற அதுதான் அந்த நரேட்டிவ் செட்டிங் நிற்காதுன்ற. ஏன்னா இன்று மக்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கு. ஓகே, நீங்க நீ 2000 ரூபாய் பணம் கொடுக்குற, 5000 ரூபாய் ஏன் பணம் கொடுத்தன்ற வரைக்கும் எனக்கு புரியுது. நீ கொடுக்குற அது என்ன கோடை கால விழா, போன வருஷம் இல்லையா, அதுக்கு முந்தின வருஷம் இல்லையா, இந்த வருஷம் தான் கோடை காலம் இருக்குதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இல்லை போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, இந்த வருஷம் பொங்கலுக்கு கொடுக்குற. ஸோ அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறான். இது ஒரு காலத்தில் வேணா பார்த்துருப்பாங்க, இன்று அப்படி இல்லை. மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கா, அவனுக்கு புரியுது. அன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த காலத்தில் ஔவையார் இருக்கும்போது கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னாங்க. ஒருவேளை நீங்க ஔவை பாட்டி இருந்திருந்தாங்கன்னா கட்டுறது வந்து கை அளவு, கல்லாதது வந்து கை விரல் அளவா மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஔவை பாட்டியே சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும், அப்படி மொபைலில் தட்டினா எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, இது என்ன ஏது அப்படின்றது. சாரி, அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது இது அதுதான் சொல்றேன்ல, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கு. எதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, எதுக்கு பண்ணல? நீங்க ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்களா, ஜனநாயகம் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இதுவே வேற ஒரு தலைவராக இருந்தான்னா அழுது புலம்பி கிளம்பி சென்டிமெண்ட் ஆக்கி ஐயோ 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 அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பண்ணல. அப்போ இஸ் தரோ ப்ரொஃபஷனல். ஓகே, நான் அரசியலுக்குள்ள வந்திருக்கேன், நான் அரசியல் மட்டும்தான் பேசுவேன், வேற எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு தெளிவா இருக்காரு. எந்த இடத்துலையுமே தன் சினிமாவை பத்தி, தன் படத்தை பத்தியோ எது பத்தியோ பேசவே இல்லை. ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு, நான் இதை மட்டும் தான் செய்ய போறேன். அப்போ ஹி இஸ் கிளியர் வித் வாட் இஸ் கோயிங் ஆன். அந்த குழப்பம் இல்லாத வரைக்கும் மக்கள் அதை உணர ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு இருக்கு. சில வாடகை வாயர்கள் என்ன ப்ரோ 200 ரூபா கிரெடிட் ஆகும்போது இது கூட சொல்லணும், அப்புறம் எப்படி ப்ரோ இதை என்ன சொல்லியிருப்பாங்க, 200 ரூபா உங்களுக்கு ரெகுலராக கிரெடிட் ஆகும், நீங்க இவங்களோட சம்மந்தப்படுத்தி பேசினீங்கன்னா +200 போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக பண்ணியிருக்கலாம் சில பேர், தவிர இதெல்லாம் எடுப்படவே வாய்ப்பே கிடையாது. நிறைய நடிகர்களோட ஒப்பிடும் பொழுது டிஆர்லேருந்து ஆரம்பிச்சு கார்த்திக்லேருந்து சமீபத்தில் இருந்த சரத்குமார் அவர்லேருந்து இப்படி ஒப்பிடு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. சிரஞ்சீவி அவரோட நிலை இவருக்கு ஏற்படும். இன்னும் அதிகமா சொல்லணும்னா ஒண்ணு சிரஞ்சீவி இல்ல பவன் கல்யாண். எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு விஜய், 2026 என்ன பாடம் கற்றுக்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு பார்வை. இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நரேஷன் செட்டிங். நீங்க சரத்குமார் போயிடுச்சு, பாக்யராஜ் போயிட்டாரு, கமலஹாசன் போயிட்டாரு, இவங்களெல்லாம் சொல்றீங்கல்ல, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டாங்க. இவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் இதே சரத்குமார் அண்ணனா இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பார்த்தீங்களா எங்கேயாவது? அவங்க தெருவில் போகும்போது அப்படியே துரத்திக்கிட்டு போனது, அவரை போக விடாமல் நிறுத்தினது, அங்கேயே ஆரத்தி எடுத்தது. சார் மேடைக்கிட்ட எடுக்கிறது வேற, கூட்டத்தில் பார்த்து வரும் வழிகளில் வீட்டை விட்டே வெளில வர முடியாத அளவுக்கு. இப்போ அவர் வெளில வராருன்னா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு பிரச்சனை வருது இல்லை? அப்போ அந்த அளவுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்தது ஒரு ஆதரவு, இங்க இருக்கிறது எழுச்சி. அந்த நடிகர்களுக்கு கிடைத்தது ஆதரவு. அந்த ஆதரவு அவர்கள் எப்படி ஸ்கோர் பண்றாங்கன்றதை வச்சு தான் இருந்துச்சு. தே மிஸ் த ஸ்கோரிங். கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கோர் பண்ணல சார். ஆனா இவருக்கு வந்திருக்கிறது எழுச்சி. ஆதரவுக்கும் எழுச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? ஜல்லிக்கட்டுல நடந்த ஆதரவு கிடையாது, ஜல்லிக்கட்டுல நடந்தது எழுச்சி.
மக்கள் சந்திப்பு கூட்டம் பல நிபந்தனைகளோட சில இடங்கள்ல வழங்கப்பட்டுச்சு, இன்னும் வரைக்கும் வழங்கப்படாம நிறைய இடங்கள் இருக்கு. அதை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா மாறுது. அங்கேயும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள், இன்னும் எவ்வளவு கட்டுப்பாடுகள், இன்னும் என்ன பண்ணணும், அந்த கூட்டம் அப்படின்றது விஜய் அவர்களும் மக்களும் நிர்வாகிகள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க விடாமே நிறைய விஷயங்கள் தடுக்குது. கண்டிப்பா பண்றாங்க. அதான் சொல்லிட்டார்ல, எஸ்ஓபிக்கு வந்து சில பேருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், எனக்கு மட்டும் ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டாரு. அது உண்மைதானே. இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதர், நீங்க யோசிச்சு பாருங்களேன். 4000 இப்போ சேலத்துல முடிஞ்சு 4998 பேர். இப்போ அதே தான் வந்து வேலூருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மாவட்ட செயலர் இதுக்கு பேசியிருக்காரு, 23ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு. 4950 பேர் கிட்டத்தட்ட சொல்றாங்க. நிர்வாகிகள் கூட்டம்ட்டாங்க. இந்த நிர்வாகிகளுக்கு எதுக்கு சார் நாங்கள் கூட்டம் பண்ணோம்? இப்போ நான் இருக்கேன், எனக்கு எதுக்கு வந்து விஜய் சார் வந்து பேசி என்னை வந்து பிரச்சாரம் பண்ணி ஆதரிக்கணும்? நான் அவருக்கு ஓட்டே போட போறேன்னு பகிரங்கமாக சொல்றேன்னு. அப்போ அந்த நிர்வாகிகளாக கட்சியில் சேர்ந்து நிர்வாகியாக இருக்கிறவன் அவருக்கு ஓட்டு போடாமல் பக்கத்தில் மாவட்டத்தில் வேற ஒருத்தனுக்கு ஓட்டு போட போகிறான். இப்போ எதுக்கு அவர் வந்து எடுக்கணும்? அப்போ உண்மையிலே யாரை பார்க்கணும்? அவர் மக்களை தானே பார்க்கணும். அப்போ அந்த மக்கள் கிட்ட தானே அந்த அந்த இதை வாங்கணும், நம்பிக்கையை வாங்கணும். அப்போ யார் தடுக்கிறாங்க? செயல் வீரர்களா ஒருவேளை நிர்வாகிகளை ஊக்குவிச்சு தயார் கிடையாது. செயல் வீரர்களை நிறுத்தி வைத்து மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகே, நாங்கள் இன்டைரக்டா தொட்டுட்டு இருக்கோம் மக்களை. புரிஞ்சுதா உங்களுக்கு? செயல் வீரர்கள் இங்க நிக்கிறது வந்து அந்த 4000 பேர், கிட்டத்தட்ட அந்த 5000 பேர் வந்து நிக்கிறது வந்து எங்க ஆட்கள் தான், எங்க பசங்க தான், அந்த மாவட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் தான், எல்லாருமே போஸ்டிங்ல இருக்கிறவங்க தான். அந்த போஸ்டிங்ல இருந்தா தான் அவங்களுக்கு பாஸே கொடுப்பாங்க, அவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும். அவர்களுக்கு நாங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இவர்கள் மூலமாக நான் மக்களிடம் போய் செல்றேன்ற ஒரு இன்டைரக்டான ஒரு கான்டாக்ட் இதுக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்கல்ல, இந்த அழுத்தம் ஏன் சார் எங்களுக்கு? எடப்பாடிக்கு இல்லையே, தொல் திருமாவளவனுக்கு இல்லையே. இல்ல கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. அப்ப பயம், கட்டுங்கடங்காத கூட்டம் இவர்களுக்கு வரவில்லை, விஜயனாக்கு வருது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு பயம். ஏத்துக்குங்க, ஒத்துக்குங்க. அதுதானே காட்டுது, அதுதானே காட்டுது. வேற என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொல்றீங்க? இல்ல இத காரணம் காட்டுறாங்களோ? ஆமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. ஏதாவது சார் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். கரூர் ஒரு முறை கரூர் இன்சிடென்ட் விட்டுருங்க, சேலம் இல்ல வச்சுக்கீங்களா, அப்படி கம்பேர் பண்ணி அதுதான் சொல்ல வைக்கிறாங்க சார். சேலத்துக்கே நீங்க போட்ட ப்ரொசீஜர் தான் நாங்க ஒத்துட்டு தான் சார் வந்தோம். 51 நிபந்தனைகள் எதுக்கு சார் போடுறீங்க? 51 நிபந்தனைகள் எதுக்கு போடுறீங்க? ஒரு சேர் போட்டீங்களா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, பத்திரிகையாளர் நெறியாளரும் டிபேட்ல கேட்கிறாரு என் கூட. சேர் போடக்கூடாதுன்னு சொன்னது புரோட்டோகால்ல இருக்கு, அவங்க கொடுத்த நிபந்தனைகள் இருக்கு. என்ன சார் பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க சார்? 20 டாக்டர்ஸ், 15 ஆம்புலன்ஸ், 40 நர்ஸு, என்ன 10 இடத்துல அவங்க நிற்கிற 10லேருந்து 15 இடத்துல தண்ணீர் வந்து கேன்ல, அது போக உள்ள வர ஒரு நிர்வாகிக்கும் ஸ்வீட்டு காரத்தோட, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோட, ஒரு தண்ணியோட, ஒரு ஜூஸ் பாட்டிலோட கொடுத்துருக்கும். எவ்வளோ நிமிஷத்துக்கு? மாநாட்டுக்கு கொடுக்கல சார், வெறும் 15 நிமிஷம் அவர் பேச போற அந்த அரை மணி நேரத்துக்கான இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி நாள் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதியவர்கள், உடம்பு சரியாதவர்கள் வராதீங்க, தயவு செய்து வீட்டில் இருந்து வானொலி மூலமாக பாருங்க அப்படின்னு சொல்லியும் ஒருத்தர் வராரு, உடம்பு சரியாதவர், அவருக்கு ஹார்ட் அட்டாக், ஆல்ரெடி ஹி ஹேஸ் அ இன்ஜுரி, ஆல்ரெடி அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறார், அவர் வந்து இறந்து போறான்னா இது எப்படி சார் வந்து விஜய் நான் பொறுப்பேற்றுப்பாரு? அப்போ வந்து அந்த இத்தனைக்கு அவர் நிர்வாகி கிடையாது, எப்படி வாங்கினார்னே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வாங்கியிருக்கலாம், இல்லை அவனா உள்ள விட்டுருந்துருக்கலாம், சம்திங் would have happened, ரைட்டு. அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த ஒரு 5000 பேரை மெடிக்கல் செக்அப் பண்ணி ஒவ்வொருத்தனா உள்ள விடணுமா? அப்போ ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி மாஸ்டர் செக்அப் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்கீங்க நீங்கள். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது, ஒரு மாட்டியும் ஒரு காலையும், அந்த மாதிரி நாங்கள் பண்ணுமா? உட்காந்து 2026 எலெக்ஷன் நாங்கள் போடணுமா, 36க்கு போடணுமா? அப்போ இந்த ஆளுங்கட்சியோட அழுத்தத்தை பார்த்தீங்கல்ல, இது எந்த நீங்க சொன்ன சோ கால்டு கமல் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், எக்ஸ் ஆகட்டும், ஒய் ஆகட்டும், எவனுக்குமே கொடுக்காத அழுத்தம் இவர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு. அந்த பயம், இவர் நம்மளை காலி பண்ண வந்துட்டாரு ஒட்டும், இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு குறிப்பிட்டவர், இப்போ சரத் சார் எடுத்தாலோ, கமல் சார் எடுத்தாலோ, எக்ஸ் எடுத்தாலோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் குறிப்பிட்ட ரீஜன் எடுத்தார். இவர் எல்லார்கிட்டயுமே எடுக்கிறார். முக்கியமா பெண்கள், ஜெயலலிதாமாக்கு அப்புறம் மிகப்பெரிய பெண்கள் ஓட்டு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா விஜய் நாட்டை தான் இருக்குது. ஓகே, விஜய் நாட்டை தான் இருக்குது. ஸோ அப்போ சார் போன வாட்டி வெறும் 3.7% தான் சார் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. 10 வருஷம் ஆட்சி, ஆன்டி இன்கம்பரன்சி, கிட்டத்தட்ட 45,000க்கு மேல போராட்டங்கள் இருந்து, ஆனால் அதோட இந்த ஆட்சி மிந்திச்சு 2 லட்சம் போராட்டங்கள்.
4 வருஷத்துக்கு 42,000, இது 5 வருஷத்துக்கு 2 லட்சம் தாண்டி எங்கேயோ போய் நிற்குது. ஸோ ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன்னை எதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து வைக்கிறோம்? எனக்கு போராட்டம் இல்லாத ஒரு அமைதியான நல்ல வாழ்க்கைன்னு கொடுக்கணும்னு கேட்குறோம். ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா 2 பேரும் கிடையாது, அப்போ ஒரு தலைவன் தேவை நமக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறோம்ல. அப்போ இவ்வளோ அழுத்தங்கள் வருது. இப்போ என்ன, சரி என்னோட நிர்வாகியை நிற்க வச்சு அவருக்கு சொல்கிறேன் மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டுக்கிற சட்டை எந்துலன்ற மாதிரி நிர்வாகியை நிற்க வைக்கிறோம். ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இதுதான் வேலூர்லயும் நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. வேலூர்ல இன்னும் பெட்டரா நடக்கும். ஏன்னா சார் ஒரு இடத்துல நாங்கள் எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதை அடுத்த வாட்டி தீக்கிறோம். திருப்பி ஒரு பிரச்சனை வருது, திருப்பி தீக்கிறோம். இந்த முறை வேலூர்ல சேலத்தில் இல்லாத சில சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது பொதுச் செயலாளர் சொல்லுவார், அதை நான் சொல்ல முடியாது. ஆனந்தனை கண்டிப்பாக அதை வந்து என்னன்றதை விளக்குவார். இன்னும் ஒரு தினங்களை கண்டிப்பாக சொல்லிடுவார் நம்புறேன். பக்கம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எனக்கு 2 விஷயங்கள் மட்டும் இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், உங்களோட காணொலி டிபேட்லயா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நீங்க பேசும்பொழுது இந்த 2.5 மணி நேரம் அவர் அந்த திரையரங்க வந்து ரொம்ப எங்கேஜிங்கா வச்சுக்கிறாரு. அவர் வந்தா கண்டிப்பா மக்களையும் இன்னும் சந்தோஷமா வச்சுப்பாருன்னு சொன்னதை இன்ன வரைக்கும் எடுத்து சமூக வலைத்தளங்கள் அந்த கட் பண்ணி அந்த போடக்கூடிய விஷயங்கள், அது எதை மீன் பண்ணி நீங்க சொன்னீங்க? அது எப்படி மாறிடுச்சு? ஓ தேங்க்யூ, ரொம்ப வாட்ச் பண்றீங்க போல இருக்கீங்கன்னு கேட்டா, ஆக்சுவலி அங்கே நான் பேச வந்த பாயிண்ட் வந்து மாறப்பட்டுச்சு. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு சினிமா 120 ரூபா பணம் கொடுக்குறாங்க, 150 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அந்த 150 ரூபாய்க்கு தன்னை நம்பி ஒரு பொழுதுபோக்காக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற, இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு தான், அதுக்கே வந்து அவ்வளோ உண்மையா நேர்மையா இருக்கிறது. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சார் இது வரைக்கும் அவர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணது, அஃப்கோர்ஸ் நான் வந்து 100க்கு 100% உண்மை எல்லாமே சூப்பர் சொல்ல. அவர் நடித்த 67 படத்தில் ஒரு 10 படங்கள் முன்ன பண்ண இருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம். அது சில ரசிகர்கள் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம். எனக்கு நிறைய படங்கள் பிடிக்காமே இருக்கு, அது தனி. பிடிச்ச படங்களும் இருக்கு. ஆனால் ஓவராலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக கொடுத்த காசுக்கு ஒர்த்துப்பா, பைசா வசூல் அப்படிம்பாங்கல்ல, கொடுத்த காத்துக்கு ஒர்த்துப்பா, சூப்பர்ப்பா, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்ப்பா, 150 ரூபா குத்தம்பா, என்ன ஒரு 2 மணி நேரம் கலவலையை மறந்து என்னோட சரி அது சார் சினிமாவுக்கு போகிறோம், குடும்ப பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் இல்லாமல் ஒரு டைவர்ஷன் வேணும்னு போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஒரு 15 நாளைக்கு சினிமா கிடையாது. இப்போ நடிகர் அப்படி இப்படின்றீங்கன்னா ஓவரால் சினிமா, பாட்டு கிடையாது, பாட்டும் சினிமா தான், கலையில தான் வருது, இதுவும் கலையில தான் வருது. கலை விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கிடுறோம், எதுவுமே கிடையாது. நான் இன்னும் சொன்னால் மீடியாவும் சேர்த்துக்கிறேன், தூக்கிட்டோம் சார். 10 நாள் சார், மக்களை அப்படியே விடுங்க சார், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பைத்தியம் பிடிச்சி அவன் வெட்டு குத்துன்னு போயிடுவான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்போ உனக்கு ஒரு மாற்றம் தேவை. உன்னோட ப்ரெஷர்லேருந்து தூக்கி வெளில போடுறாங்கல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது எங்கேருந்து வருது அப்படின்னா, நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எங்கே நீங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலைகளும் பாட்டுகளும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் படிக்கிறதா இருக்கட்டும், புக்ஸ் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், அது தேவைப்படுது நமக்கு இன்னைக்கு. ஸோ நான் அப்படி தான் அதை மீன் பண்ணேன். ஆனால் அது வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. அவரு உண்மையா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்ல வந்து என்னன்னா, வெறும் சினிமா நடிகர் சொல்றீங்க இல்லையா, நீங்க உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அந்த 150 ரூபா கொடுக்குற 100% இல்லை, ஆனா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அவர் படத்தை பார்க்கறதுக்கு ஒரு 80% மக்கள், இது நான் சொல்லலை, அவர் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 1000 கோடி ரூபாய், நீங்க ஒரு 700-800 கோடி பிசினஸ் ஆயிருக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு நாங்க தியேட்டரை ரன் பண்ணியிருப்போம், எவ்வளவு பெரிய நஷ்டத்துல நாங்க கஷ்டத்துல இருக்கோம் தெரியுமான்னு தியேட்டர் ஓனர்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க மத்ததை கூட விடுங்க, அவர் படம் வந்துச்சுன்னா எத்தனை கோடி எத்தனை லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு மேம்பாடா இருக்காரு, அதை பார்க்கணும்ல நம்ம. சார் நம்மளால நீங்க எவ்வளவு நாள் சார் கொடுக்க முடியும்? அவன் தான் சொல்றாருல, அப்ப அந்த தியேட்டர்ல குறைஞ்சபட்சம் ஒரு தியேட்டர் ஒரு 50 பேர் வேலை செய்ய மாட்டாங்க, அந்த 50 பேருக்கு சம்பளம் கொடுத்துருப்பாரு. 6 மாசம் 5லேருந்து 6 மாசம் நான் தியேட்டர் நடத்தியிருப்பேன், தீபாவளி வரைக்கும் ஓட்டியிருப்பேன். அப்போ அதை பார்க்குறேன் நான். நம்ம வாயில என்ன வேணாலும் வட சொல்லலாம் சார், ஆனா ஒருத்தனை வாழ வைக்கிறீங்க தெரியுமா, அது மிகப்பெரிய விஷயம். அந்த சக்தி அவருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அப்போ அதுதான் சொன்னேன், ஒரு 150 ரூபா. அப்போ அதெல்லாம் யோசிக்கிறார்ல, என்னை நம்பி ஒருத்தன் வரான்டா, 150 ரூபா பணம் கொடுக்குறான்டா, அவனை ஐயோ அப்படின்னு யோசிக்க விடாத அளவுக்கு, வெறுக்க விடாத அளவுக்கு அவனை என்டர்டெயின் பண்ணி அனுப்புறாருல, அதுக்கு உண்மையா இருக்காருல்ல. இனி வரைக்கும் அவரை பற்றி ஏதாவது ஒரு தப்பான படம் நின்று போச்சு, ப்ரொடியூசருக்கு அவருக்கு சண்டை, படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் அன்னைக்கு பிரச்சனைகள் தனி. இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் படம் இவ்வளோ தள்ளி போனதே கிடையாது, தடையாக இது வராமல். இது அரசியல் காரணம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கிட்டேருந்து அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை, 10 நாட்களாக அவர் வந்து இதுக்கே ஷூட்டிங்கே வரல, போட்ட செட் அப்படியே நிற்கிது, பல கோடி நஷ்டம் யாருக்கு? ப்ரொடியூசர்ஸ்க்கு. அவரால் நீங்கள் சொன்ன சோ கால்டு அவருக்கும் நடிகைக்கும் ஒரு இஷ்யூ, ஏதோ ஒன்று சம்திங், வதந்திகள் தானே. அப்போது அவர் செய்கிற தொழிலுக்கு
அது கலை தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கேவலமாக பார்த்து கொண்டிருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர் உண்மையா விசுவாசமா நேர்மையா இருக்கார்ல, அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னை நம்பி முதலமைச்சராக உட்காத்தி வச்சு நாட்டுக்கே மக்கள் நம்பி கொடுத்தாருன்னா அதை அவர் கடைப்பிடிப்பாரு நான் நம்புறேன். என்ன வந்தா எனக்கு என்னப்பா, நான் காசு கொடுக்குறேன் நடிக்கிறேன் போறேன்னு இல்லைல்ல, அதற்கு உண்மையா இருக்காருல்ல, அந்த பாட்டுக்கு உண்மையா இருக்காரு, அந்த நடிப்புக்கு உண்மையா இருக்காரு, அந்த டான்ஸுக்கு. அவர் ஏன் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடணும்? இன்னைக்கும் அவர் சும்மா வந்துட்டு போனாலே போதும் இல்லை, இன்னைக்கு ஸ்க்ரீன் அவ்வளோதானே அவருக்கு. ஆனால் ஏதோ ஒரு மெனக்கெடுறாருல, ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு தாம் பாடுறாருல, ஏதோ ஒரு இடத்துல அவர் புல் பண்றாருல, அவர்கிட்டயும் இருக்குல்ல. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல போய் ஏதோ ஒரு கதை சொல்றாருல, குட்டி கதை சொல்லி சம்பரதரிக்கு இனி ரஜினிகாந்த் செய்யறாரு, இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த எஃபர்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் போடுறாங்களே எஃபர்ட், யாருக்குமே தோக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதை சரிவர கணித்து தான் கொடுக்கும் 150 ரூபாய்க்கு அவனுக்கு நான் என்னை நம்பி தியேட்டர்ல வந்து அந்த 2 மணி நேரத்துக்கு நான் உண்மையா இருக்கும்னா, அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஏன் செய்ய மாட்டார் அப்படின்ற கண்ணோட்டத்தை நான் சொன்னேன். அது ட்ரோல் ஆச்சு, தட் இஸ் ஓகே. பட் இதுதான் நான் அதில் வச்சது. அப்போ நம்பி மக்கள் கொடுத்தாருன்னா அந்த இடத்துக்கும் என்னை முதலமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, சினிமாவில் வேணா நான் முதலமைச்சராக நடிப்பேன், ஆனால் முதலமைச்சராக ஒருவேளை ஆனால் நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு, உண்மையா இருப்பேன்னு இருக்காருல்ல. அந்த உண்மைத்தன்மை அவரிடம் இருக்கும், நான் நம்புறேன், அது நடக்கும். அதுக்கு தான் அதை நான் சொன்னேன். ஓகே, ஃபைனலா ஏகே அவர்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்ன அது, எப்படி இந்த இமேஜினேஷன் எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும் முன்னாடியும் ஏகே அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்னையே பயன்படுத்தாங்க, என் பேர், என் புகைப்படம், உருவப்படம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்றத தெளிவா சொல்லக்கூடியவர். இந்த முறை நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லும் பொழுது என்ன அது? நான் மறுபடியும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தோட முதல் வாக்கு 2026ல் அஜித் சார் தான் போடுவார். அதுதான் எப்படி அப்படின்னு பல பேர் மண்டையை பிச்சுக்கிட்டு சுத்துறாங்க. போடுவார். எப்படி அது எவன் வேணாலும் என்ன வேணாலும் திட்டிட்டு போங்க, நான் மறுபடியும் சொல்றேன், திருப்பி அடிச்சு சொல்றேன், அஜித் சார் தான் அவரோட முதல் வாக்கு. தாவேகா விஜய்னா கூட அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் வாக்கு அஜித் சாரோட வாக்கா இருக்கும். நான் நம்புறேன் நடக்கும். 2 ரீசன். ரீசன் நம்பர் 1, திருப்பி ஏன்னா நிறைய சொல்லிட்டேன், பட் ஓகே, கீழே ட்ராலிங் ஆகும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட கட் ஃபீலிங் அது, நம்புறேன், அரசியலை கூர்ந்து கவனிக்கிறேன். இதே தான் அஜித் சாரும். இஸ் அ மேன் ஆஃப் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜென்டில்மேன். அவரை மாதிரியான ஒரு ஜென்டில்மேன் பார்க்கவே முடியாது. இன்னி வரைக்கும் அவர் வந்து நம்பர் 1ல தான் பேமெண்ட்டே வாங்குறாரு. அவர், மணி சார், கமல் சார், நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவர்னா உடனே அவர் மட்டும்தானான்றது இல்லை, அவர் அப்படி அவரும் ஒருத்தர். நிறைய பேர் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இன்னி வரைக்கும் அவரால் இதே மாதிரி தான், விஜய் நாக்கு சொன்ன மாதிரி தான், ஷூட்டிங் நின்று போச்சு, அவரால் நடந்ததே கிடையாது. இஃப் ஹி கமிட்ஸ், தலையே போனாலும் தலை செய்யும். தலை சொல்லக்கூடாது, பட் சொல்றேன், தான் தலையே போனாலும் அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணக்கூடிய சூப்பர் ஜென்டில்மேன் சரி அஜித் சார். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நேர்மை வேற எந்த கட்சிக்கும் இன்னி வரைக்கும் கிடையாது. புது கட்சி தான், ஆனால் நேர்மையோட நிற்கிற முதல் கட்சியாக நான் பார்க்குறேன். அந்த நேர்மை, அந்த இளைஞர் சார், யாருக்குமே எந்த எதிர்பார்ப்பு இல்லை சார். கை குட்ட காசை போட்டு வரான் சார், நாட்டு நல்லா இருக்குன்னு என் தலைமை வரான்ட்டுன்னு கொள்ளடிச்சு வச்சுட்டு அந்த காசுல செலவு பண்ணிட்டு இருக்காங்க சார். எந்த அமைச்சர் வேணாலும் சொல்லுங்க, அவங்க டேட்டா எடுத்து நான் போடுறேன். சரி, 9 படம் நடிச்சுட்டு 4.5 லட்சம் ரூபா தான் சம்பளமே கணக்கு காமிச்ச சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, தெரியும்ல. இதெல்லாம் என்ன கணக்கு? ஆனால் ஹம்மர் காரில் சுற்றிட்டு இருக்காங்க, அது வேற. 1 கோடி ரூபா ஹம்மர் காரில் சுற்றுறாங்க, ஆனால் அவங்க சம்பளமே 4.5 லட்சம் தான். 9 படம் நடிச்சு அஃபிடவிட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல. கையை விட்டு காசு போட்டுவார் சார். அவரோட கடைசி 2 படத்தை காசை போட்டிருக்காரு சார் அவர் விஜய்னா. நிறையா விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது. சரி, ஆனால் இதெல்லாம் ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு தெரியல. சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். தன்னோட கடைசி 2 படத்தில் வந்த வருமானத்தை இன்னைக்கு வந்து கட்சிக்காக செலவு பண்ணுகிறார் அவர். ஏன் சொல்ல, இதை தாண்டி நீங்களே சொல்லியிருப்பீங்க, விஜய் என் நண்பன், அவனோட வெற்றி பெற எப்பவுமே நான் வாழ்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. சில பேர் சில திருச்சி பேசும்போது அவரே பேசாத அஜித் சார் பேசியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, புள்ள, பேரன், மாப்பிள்ளை, மச்சான், பொண்டாட்டி எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் நண்பன் மட்டும்தான். மற்றது எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியாது. இன்னைக்கு இவன் அப்பாவா இருக்கணும், இது எனக்கு பிள்ளையா இருக்கணும்னு. ஆனால் நண்பன் முரளிய நண்பனா இருக்கணும், காமேஷ் முரளிக்கு நண்பனா இருக்கணும்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு யூனிக்கான விஷயம் நட்பு. அதனால தான் அந்த நட்புக்கு சொல்றாரு, என் நண்பன் ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ன்றாரு. வாழ்த்துக்கள் சொல்றாரு, ஏன் சார் ஓட்டு போட மாட்டாரு?
100% ஓட்டு போடுவார். ஏன்னா அவரும் நேர்மையான மனுஷன். ஒரு நேர்மையானக்கு வாக்களிச்சேன்னு இந்த முறை, சென்ற முறை அவர் நோட்டாக்கு போட்டாரா இல்லை யாருக்கு போட்டாரெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் இந்த முறை நண்பனுக்கு ஒரு அதையும் தாண்டி ஒரு நேர்மையானவனுக்கு அதை தாண்டி மிக மிக என்னோட நண்பனுக்கு போட்டேன் அப்படின்றத பண்ணுவார். ஆனால் இது ஏன் முதல் வாக்குன்னு சொல்கிறேன்னா, அஜித் சார் வந்து ஃபஸ்ட்டு வாக்களிச்சு. ஆமாம், ஏன்னா 7 மணி கூட்டம் வந்துடும், ஒரு 6:30 மணிக்கே வந்துடுவார், 6:45. அவருக்காக ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே ரெகுலராக பார்த்தேன். 6:55 to 7 அந்த ஸ்ட்ரோக்கில் முடிச்சுட்டு கை காமிச்சிட்டு போவார். அவர் கை காட்டும் போதே நான் சொல்கிறேன், அவர் ஒன்று இப்படி காட்டுவார், இல்லை இப்படி காட்டுவார், ஏதோ ஒன்று காட்டுவார். அன்னைக்கு வேணால் நீங்கள் வந்து மீடியா பேட்டி எடுங்க, அஜித் சார் யாருக்கு ஓட்டு போட்டார்னு அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இதை வச்சு நான் சொல்கிறேன், அவர் யாருக்கு ஓட்டு போட்டார் நான் சொல்கிறேன். சிறப்பு, ரொம்ப நன்றி பிரதர். நிறைய விஷயம் Thank you. உங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சலாம் சந்திப்பில் நன்றி.